எங்களை பின்தொடர்ந்து வருகிற மகிமையின் மேகமே, எங்களை சுற்றி சூழ இருக்கிற கண்மலையே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நாங்கள் நம்பப்படுகிறதற்கு ஒரே ஒரு நாமம் இருக்கிறது, அது இயேசு என்கிற நாமம். அந்த இயேசு என்கிற பெயர் எங்களை கைவிடாது, அந்த இயேசு என்கிற பெயர் எங்களை வெட்கப்படுத்தாது, அந்த இயேசு என்கிற பெயர் தாழ்வில் எங்களை வைக்காது. எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தவரை துதிக்கிறோம். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் மட்டும் கையை தட்டி அவரை உயர்த்துங்க பார்க்கலாம். அவரை உயர்த்துங்க. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருவேன் என்று சொன்னவர் அவர் பொய் சொல்லல. அவர் வந்திருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் மட்டும் உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய மனபாரங்கள் அவர் மீது இறக்கி வைக்கிறவங்க கையை தட்டி இயேசுவே உம்மால் ஆகும். எலியாவின் தேவனே, எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தவரே, அக்கினியாய் இறங்கி வந்து நான் தான் தெய்வம் என்பதை நிரூபித்தவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நிரூபிப்பீராக என்று நம்புகிற தேவ பிள்ளைகள் மட்டும் கையை தட்டி, கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி எனக்கு உண்டு. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி எனக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும். என்ன சூழ்நிலை இருக்கட்டுமே, நான் போவதற்கு வழியெல்லாம் அடைபட்டது போல இருக்கட்டுமே, நாளைக்கு என்ன செய்வேன் என்று வழி தெரியாத அடைப்புல நிற்கட்டுமே, உனக்காக வழியை உருவாக்குகிற தெய்வம் உன்னை அழைத்திருக்கிறார் என்று நம்பினா கையை தட்டி, எலியாவின் தேவன் என் தேவன், என்னுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதிலளிப்பார் என்று சொல்கிறவங்க கையை தட்டி, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது, என் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவர் விக்கிரகம் அல்ல, அவர் மனிதனால் செய்யப்பட்ட கல் இல்ல, மரம் இல்ல, அவர் ஜீவனுள்ள தெய்வம். இயேசு ஜீவனுள்ள தெய்வம். நம்ம துதிக்கும் போது நம் நடுவில் வந்து அமர்ந்திருக்கிறோம். உண்மையிலே ஆண்டோடைய பிரசன்னத்தை நல்லா உணர்றேங்க. இயேசு வந்து அமர்ந்திருக்கிறார். என் மீது வந்து இறங்குங்கன்னு சொல்லுங்க. அசைவாடுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளையும் உடை தெரிகிற வல்லமை உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன். எனக்காக இறங்கி காரியங்களை செய்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு என்று சொல்லுகிறவங்க அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. உங்க சத்தம் உயரணும். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர்
தலை அசைப்பா, நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய். முதல்ல யார் என் நாமத்துக்காய் இறங்கி நிற்கிறது? முதல்ல யார் என் நாமத்துக்காய் வைராக்கியமாய் இருக்கிறது? எலியாவே, நான் ஒருவன் மாத்திரம்தான் உங்க நாமத்துக்கு வைராக்கியமா நிற்கிறேன்னு நீ சோர்ந்து போயிராத. உனக்காக 7000 பேரை ரிசர்வ்ல வைத்திருக்கிறேன். உன் மீது இறங்குகிற அபிஷேகம், என் நாமத்துக்காய் நீ செய்கிற காரியத்திற்காய் வானத்தை அசைக்கிற அபிஷேகம் இந்த சபையில வெளிப்பட போகிறது. கையை தட்டி ஆமென். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர், ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் எனக்கு பதில் தருகிற ஒருவர் இருக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் சாதாரணமாய் பதில் தர மாட்டார். அந்த சாம்பலின் அடையாளமே இல்லாதபடி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருமே என்றால் உன்னுடைய சாம்பலின் அனுபவங்கள் எல்லாவற்றையும் தொடைத்து போடத்தக்கதாய் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. உன்னுடைய சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருகிறவர், உன்னுடைய துதியை பெருக பண்ணுகிற தெய்வம் இயேசு என்று சொல்கிறவங்க கையை தட்டி துதி. உன் படகு வேணா காலியான படகா இருக்கலாம் ஐயா. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் உனக்கு அகப்படாது இருக்கலாம். இரவு முழுவதும் உன்னுடைய போட்டையும் வலையும் நீ நம்பி இருக்கலாம். காலையிலே உன்னை தேடி வருகிற ஒருவர் இருக்கிறார். இந்த ஓய்வு நாள்ல உன்னை பார்க்க ஒருவர் வந்திருக்கிறார். நிச்சயமாய் உன்னை சுற்றி எத்தனை படகுகள் இருந்தாலும் உன் படகுல அவர் கால் எடுத்து வைப்பார். உன் ஃபயர் ஆஃப் காட் உன் படகுல அவர் கால் எடுத்து வைப்பார். கொஞ்ச நேரம் தான் அவருடைய வார்த்தையை கேளு, அவருடைய சத்தியத்தை கேளு, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேளு. அதுக்கப்புறம் அது எந்த சாபமாய் இருக்கட்டும், கால சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், இயேசுவின் படகில் இருக்கிறபடினால் அதுக்கு அப்புறம் உன் காரியத்தை செய். அதுக்கு அப்புறம் வலையை வீசி உன்னுடைய படகு நிரம்பத்தக்கதாய், நீ நிரம்பி வழியத்தக்கதாய் என் தேவன் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். ஆமென் என்று சொன்னீனோ, என் படகுல இயேசு இருக்கிறார், என் படகுக்குள்ள இயேசு, என் சரீரத்துக்குள்ள இயேசு என்று நம்புகிறவர்கள் கையை தட்டி வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவர் என் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி இயேசு நாமம் பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி இயேசு நாமம் பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்ட இயேசுவே இயேசுவின் சன்னிதானத்தில். லா 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 எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இல்லை, எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பம் இல்லை. இயேசு நம்ம படகுல ஏறி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணி அவருடைய நாமத்தை நம்முடைய நெற்றிகள்ல தரித்திருக்கிறார். நீ நிச்சயமாய் பூமியின் சகல கோத்திரத்தாரும் கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று கண்டு உனக்கு பயந்து நடுங்குவார்கள் என்கிற வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். எத்தனை பேர் நான் தாழ்மையில இருக்கிறேன், என் சொல்லு எடுபடல, நான் யார்கிட்ட போனாலும் என்ன மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு வந்திருக்கிறியா? உன்னுடைய கனம் உன்னால உருவாகல. உனக்கு ஒரு நாமம் இருக்கிறது, அந்த நாமத்துல உனக்கு கனம் உருவாகிறது. நம்புகிறவங்க மட்டும் கையை தட்டி நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும். தாய் போல தேற்றி தந்தை போல
ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் இயேசுவே, நீர் போதும் வாழ்விலே. என் பாக்கெட்ல பணம் இருக்கும்போது, எனக்கு நல்ல வசதி இருக்கும்போது, நான் போன் பண்ணலன்னா கூட எனக்கு போன் பண்ணி விசாரிச்சவன், இப்ப என்கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சு நான் போன் பண்ணனா கூட என் நம்பரை பார்த்து அவ எடுக்கல. நான் விசாரிப்பான்னு போன அவ என்ன பார்த்து அவ விசாரிக்க வரல. என்ன பார்த்து ஒதுங்கி போகும்போது என் ஆண்டவர் மட்டுமே, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், கொஞ்ச காலம்தான், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் என்னுடைய இரக்கங்களினால உன்னை சேர்த்துக் கொள்கிறேன், கர்த்தருடைய இரக்கம் பெருசு. பாவம் பண்ணது உண்மைதான், கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் பண்ணது உண்மைதான், ஆனாலும் எல்லாரும் என்னை ஏளனம் பண்ணும்போது என் ஆண்டவர் உருக்கமான இரக்கங்களினால என்னை சேர்த்து கொண்டு என் பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் விலக்கி விட்டு தெய்வம் இருக்கிறார் என்று நம்புனீங்கன்னா, உன் குறைவை சொல்லி ஒரு நாள் உன்னை விட்டுட்டு போக மாட்டாரு, உன்னுடைய பாவத்தை ஒரு நாளும் சுட்டி காட்ட மாட்டாரு. அந்த இயேசு உன் பக்கத்துல நிற்கிறார், அவரை பார்த்து மனசார சொல்லு, நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, கண்மணி இயேசுவே, இயேசுவே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, என் வாழ்விலே. பணத்தை மதிக்கிற உலகத்துல, செல்வாக்க மதிக்கிற உலகத்துல என்னை எப்பவுமே பிள்ளையாய் பார்க்கிற ஒருவர் எனக்குள்ளாய் இருக்கிறார் என்கிற அன்பு உங்களுக்குள்ள இருக்குமானால் உண்மையா சொல்லுங்க, நீர் போதும் ஏசையா, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்வாரா, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவர், கண்மணி போல் என்னை காப்பவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீங்க சொல்றது உங்க காதுக்கு கேட்கட்ட, நீங்க போதும் நீ சொல்றது உங்க காதுக்கு கேட்கட்டு. தம்பி, நீ இயேசுவை நம்பிதானே இயேசுவின் தோட்டத்துக்கு வந்திருக்க, நம்பிதானே நிக்கிற. அந்த இயேசு இங்க இருக்கிறார்,
நீ இந்த பலிபீடத்துக்குள்ள வந்து நின்று பார் வேண்டும். கர்த்தருடைய மகிமை எப்படிப்பட்டது என்பதை நிச்சயமே உணர்ந்து கொள்வ. உன் இருதயத்திலிருந்து பாடிரு, உன் காது கேட்கத்தக்கதாய் சொல்லிரு. நீர் போதும், இன்னும் இன்னும் நீர் போதும் வாழ்விலே ஏசையா, என் வாழ்விலே தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, தாய் போல. எத்தனை பேர்ட்ட கேட்டு அவன் தரல? எத்தனை பேர் உங்க போனை எடுக்கல? எத்தனை பேர் உங்களை அவமானமா பேசுறாங்க? உம்மை போல புரிந்து கொள்ள சத்தமா சொல்லு தம்பி, நீ வெட்கப்படாத. இயேசு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறோம். உன் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் வரும். சத்தம் போட்டு சொல்லு. இத்தனை ஜனங்களுக்கு மத்தியில உன் சத்தம் தனியா கேட்கட்டு, உன் சத்தம் தனியா கேட்கட்டு. எத்தனை பேர் ஏளனம் பண்ணினாலும் உன் பெயரை பெருமைப்படுத்துகிற ஒருவர் அவர் இயேசு. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நீ முயற்சி பண்ற, எல்லாம் தடையா இருக்கிற மாதிரி தெரியுது. நீ சோம்பேறி இல்ல, பிரயாசப்படுற, நீ உழைக்கிற, ஆனாலும் உனக்கு பலன் வரல. நீ ஏங்கி ஏங்கி ஏமாற மாதிரி தெரியறியா? உன்னை பார்க்கிற ஒருவர் வந்திருக்கிறார். உன் சத்தம் எந்த ஜனங்களுக்கு மத்தியில பெருசா கேட்கட்டு, உன் சத்தம் தனியா கேட்கட்டு, உன் சத்தம் துண்டா கேட்கட்டு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்க வஸ்திரத்தை நான் தொடாம விட மாட்டேன். 1000 பேர் என்ன சொல்லட்டும், 1000 பேர் என்ன தள்ளட்டும், என்ன எப்படிப்பட்டவா என்று அவர் தள்ளட்டும். இங்கு வந்திருக்கிற இயேசு அவர் பரிசுத்தர். அவரை தொட்டோம்னா நடக்க வேண்டியது நடக்கும்னு நம்புறவங்க கையை தட்டி ஆமென், 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 ஆமென். 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு சுகத்தை கொடுத்த இயேசு இங்க நிற்கிறார். இயேசு இங்க நிற்கிறார். தம்பி, நீ சாதாரண தெய்வத்தை ஆராதிக்கல, கையை தட்டி துதி. அப்பா, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். நான் மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்தது போதும். என் சொத்தை நம்பி நம்பி ஏமாந்தது போதும். என் படிப்பை நம்பி நம்பி ஏமாந்தது போதும். என் சொந்தக்காரனை நம்பி நம்பி நான் ஏமாந்தது போதும். இனி நான் ஏமாற மாட்டேன். என் படகுக்குள்ள இயேசு இருக்கிறீர். நிச்சயமாய் என் படகு மூழ்காது, நிரம்பி வழியோ வழியோ வழியோ. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும்